ஹாய் காய்ஸ், எனக்கு வீட்டிலே பன் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் நான் வந்து இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் எடுத்திருக்கேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். நீங்களும் அது 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து வார்ம் மில்க், ரொம்ப வந்து சூடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருக்கணும். இது வந்து 1 கப் எடுத்துக்கோங்க. இந்த கப் வச்சு தான் பின்னாடி நம்ம வந்து மாவில் மெஷர் பண்ணுவோம். 15 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனால் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம எல்லாமே ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு முட்டை எடுத்துகிட்டு அதை உடச்சிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு ரூம் டெம்பரேச்சரில் 100 கிராம்ஸ் பட்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு 1 கப் சுகர் எடுத்துக்கோங்க. உங்களோட ஸ்வீட்னஸ் பொறுத்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/4 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம வந்துட்டு மைதா ஆட் பண்ணிக்கலாம். 250 கிராம் மைதா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கலக்கணும். இது வந்து 15 மினிட்ஸ் வந்து நல்லா இழுத்து பிசையணும். அப்போ தான் வந்துட்டு பன் வந்து ஃப்ளஃபியாக வரும். இப்போ நான் வந்து நல்லா கொஞ்சம் இந்த இதெல்லாம் வந்து நல்லா வெட்டாகிற வரைக்கும் வச்சுட்டு நல்லா கையில் வந்துட்டு நல்லா வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா பிசைங்க. ரொம்பவே சாஃப்டாக வரும். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு இதை வந்துட்டு லைட்டாக எண்ணெய் வந்து போட்டுட்டு ஒரு 1 ஹவருக்கு வந்துட்டு நம்ம அப்படியே வச்சிடணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம வந்து பன் பண்ண முடியும். இந்த சைஸோட டபுள் தி சைஸ் வரும். டபுள் தி சைஸ் வந்துருச்சு. இப்போ நான் இந்த ஏரை ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு அந்த மேலே இருக்க மாவு கீழே இருக்கிற மாவுலாம் வந்துட்டு எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நான் வந்துட்டு இது குட்டி குட்டி பால்ஸாக வந்துட்டு பண்ணணும். கிராக் இல்லாமல் பால் மாதிரி பிடிச்சிட்டு இப்போ வந்து அவனை வந்துட்டு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன் 170 டிகிரியில். அதுக்கப்புறமேட்டு அதேல வந்து 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட பன் வந்து சூப்பராக ரெடியாகி வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் ஒரு ஸ்டெப் மிஸ் பண்ணிட்டேன். பட்டர் வந்து மேலே தடவிட்டிங்கன்னா இன்னும் சாஃப்டாக வரும். நீங்கள் அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடையில் இருக்க மாதிரியே கிடைக்கும். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.